என் பேர் தனசேகர். என் ஒய்ஃப் பேர் கீதா. எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். பொண்ணு பேர் ஸ்ரீநிதி, பையன் பேர் ஸ்ரீவசந்த். ஸ்ரீநிதி வந்து இப்போ 3rd ஸ்டாண்டர்ட் போக போகிறாங்க. அவங்களுக்கு வயசு வந்து 8. ஸ்ரீவசந்த் வந்து 1st ஸ்டாண்டர்ட் போக போகிறாங்க. 6 வயசு ஆகுது. பிரிண்டிங், ஹேண்ட் பிளாக் பிரிண்டிங் 6 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கு. பவர்லூம் பண்ணிட்டு நாங்கள் வந்து எங்கள் மாமா வந்து இது கற்றுக் கொடுத்தாரு. இந்த பிரிண்டிங்கு சேலத்தில் வீவர் சர்வீஸ் சென்டர் இருக்குது. அங்கே ஒரு 4 மாதம் கோர்ஸ் மாதிரி எடுத்து படித்து அங்கே கற்றுக்கிட்டோம். நான் எங்கள் வீட்டுக்கார்ட்டிருந்து நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன். இந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு மாத வருமானம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6000 ரூபாய் இருந்தது. அதாவது 2005 2014 இப்போ வந்து ஒரு செலவெல்லாம் பார்க்க ஒரு 20,000 ரூபாய் மாத வருமானம் வந்து பழைய லெவலை விட இன்னும் முன்னேற்றம், அதிகப்படியான முன்னேற்றம் வந்திருக்கு. இன்னும் முன்னேற்றம் வரணும்னு நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். முன்னேற்றம்னா பழைய இருந்த நிலைமையை விட இன்னும் கொஞ்சம் அதிக வசதி, வருமானம். இப்போ பிள்ளைங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கான்வெண்ட்டில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு மாதம் இவ்வளோன்னு செலவு பண்ணி படிக்க வச்சுட்டு இருக்கோம். முன்னேற்றம்னா பழைய நிலைமையை விட இன்னும் கொஞ்சம் அடுத்தபடி மேலே ஏறது முன்னேற்றம். தொழிலையும் சரி. அப்பதான் ஸ்ரீநிதி பிறக்கிறா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க 2 பேர் பிறந்து கான்வென்ட்டில் படிக்க வச்சு இப்போ நல்லா பிள்ளைங்க படிக்க நல்ல ஒரு ஸ்கூலில் படிக்க வச்சுட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு எனக்கு வருமானம் வருது. தொழில் முன்னேற்றம்னா இப்போ வந்து ஆரம்பத்தில் இந்த 35,000 வருமானத்தை விட ஆரம்பத்தில் வருமானம் கம்மியாக தான் இருந்தது. ஆனால் ஆரம்பத்தில் அந்த வருமானத்தை விட பல மடங்கு இப்போ அதிகமாக வந்திருக்கு. இன்னும் அதிகமாக நாங்கள் எதிர்பார்க்குறோம். இப்போ வந்து மாதம் ஒரு 200 பீஸுக்குள்ளே அடிச்சிட்டு இருக்கோம். தொழிலில் முன்னேற்றம்னா இதே 200 வந்து இன்னும் 250, 300, 350, 400 இந்த மாதிரி எதிர்பார்த்துட்டு. அவரு வித்யுத் சீனிவாசன் சொல்லிட்டு அவர் சென்னையில அவர் இருக்கிறாரு. அவரால் தான் எங்களுடைய இந்த முன்னேற்றத்துக்கு உடைய முக்கிய பங்கு அவர் தான். கிட்டத்தட்ட ஒரு ஆணி வேர்னே சொல்லலாம். அவர் இல்லைன்னா நாங்கள் இந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்க முடியாது. அவர் எல்லா வகையிலுமே அவர் உதவி பண்ணியிருக்கிறாரு. நான் ஆணி வேர்னு சொல்லிட்டு நான் ஒரு குழந்தைங்க படிப்பு செலவுல இருந்து எங்க குடும்பத்தோட வருமானத்தை பெருக்கிறதுல இருந்து ஒரு எங்க அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்குள்ள கூட கொஞ்சம் அர்ஜென்ட்டா பணம் வேணும் சார், திடீர்னு ஒட்டுக்குடல் ஆப்ரேஷன் சொல்லிட்டு நான் அர்ஜென்ட்டாக பணம் கட்டினேன். உடனே 1/2 மணி நேரத்தில் எனக்கு பணம் கொடுத்தாரு. இந்த மாதிரி சிக்கலான நேரத்துலலாம் எனக்கு அவர் தான் கை கொடுக்குறாரு. இந்த தொழில் நான் தனியாக தொடங்குறதுக்கு காரணமே அவர் தான். வித்யுத் சீனிவாசன் அவர் தான். அவங்க தான் வந்து எனக்கு ஊக்குவிச்சு நீங்கள் டேபிள் போடுங்க அப்படின்னு சொல்லி அட்வான்ஸாக 50,000 ரூபா அவரும் கொடுத்து, இன்னொன்றுனா எனக்கு 2 வீலர் வாங்குறதுக்கும் அவர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாரு. அதுக்கு அவர் தான் பணம் கொடுத்தாரு. இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் அவர் தான் எங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறாரு. இன்னும் வாழ்க்கையில முன்னேறதுக்கும், இன்னும் அதிகப்படியான வருமானம் பண்றதுக்கும், இன்னும் தொழில் நல்லா கத்துக்கிறதுக்கும் அவர் தான் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும்.